எல்லாருக்கும் வணக்கம். அழகா மல்லிப்பூ எல்லாம் வச்சிட்டு beautiful flowers. Thank you. It looks as gorgeous as you are. I try. So please tell us, how do you feel being here in Chennai and your connection about Chennai and RRR? Well, I have shot in Chennai, spent quite some time here when I was doing a film called Two States, Yes. where I was playing a Tamilian. So I was very excited to come here. I fully prepped in my sari. I wanted to look as traditional as possible. Very excited, of course, for RRR. The journey has just begun, but there's so much love coming in. So it's very exciting for all of us. Chennai boy, so what do you want to tell us, sir? எல்லாருக்கும் வணக்கம். Thank you Chennai. Thank you Tamil Nadu for enjoying this trailer and teaser. No, I'm just looking forward to hearing from you your questions more than me saying anything. Like to hear from you. Thank you. Sir, just கடன் வாங்கி சாரி கட்டு வந்திருக்கேன், please sir. Okay. I just want one problem. Do you have any problem in left knee, sir? இல்லம்மா. Because நாக்குல பண்ணி நாக்கு தள்ளி ஸ்டெப் அதை பார்த்து இங்க பசங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாவம் சார் ரீல்ஸ்ல ஃபுல் நீ ப்ராப்ளம் சார் ஃபார் அஸ். ஒரு ஸ்டெப் ஒரு கால் ஆடி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், ஐ எம் நாட் கமிங், நோ ப்ராப்ளம் சார். சார் அப்படி சொல்லாதீங்க சார், கட் பண்ணுவாங்க சார் என் சம்பளத்தை, ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் we're going to talk to our junior NTR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. More than we talking about our RRR traders' response, I want to really sit down and answer your questions. Thank you so much. Thank you sir, thank you very much. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் நம்ம படித்த ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு பயமாக இருக்கும் இல்லை. சென்னை இஸ் லைக் அ ஸ்கூல் ஃபார் மீ. திஸ் இஸ் வேர் ஐ லேர்ன்ட் ABCDs ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். So even we grow big, even we become some successful, நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது சென்னை வந்தால். ஸோ பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன ஏது பேசணுமோ அதெல்லாம் ட்ரைலரில் காட்டிட்டோம். இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் லைக் ஐ ப்ராமிஸ் லாஸ்ட் டைம் வரும்போது நான் ப்ராமிஸ் பண்ணேன் எல்லாரும் எடுத்துக்கு வரேன்னு சொன்னேன், எடுத்துக்கு வந்தேன். ஐ கெப்ட் மை ப்ராமிஸ். So we are ready to answer your questions. Thank you very much. చాలా మంచి వాడు సార్ ప్రెస్ గారు. చాలా ఏ క్లాస్ క్వశ్చన్స్ అడుగుతుంది సార్. உங்களுக்கு తెలుగు கூட என் தமிழ் மாதிரி தான் இருக்கு. ஆமா சார். தேங்க் யூ சார். ஓகே, வணக்கம் ராஜமௌலி சார். வணக்கம். பாகுபலி முதல் படம் 2வது பார்ட் 2 எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடிஞ்சுதா? இது அதை ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய படம் இஸ் எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films. We will expect our films to do very big and we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately the audience தான் சொல்லணும். Ultimately finally audience சொல்லணும் இது பெரிய படம், இது அதோட பெரிய படம், ஃபைனல் ஆடியன்ஸை சொல்லணும். எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. டெஃபினெட்லி வி மேட் அ வெரி பிக் ஃபில்ம் அண்ட் பாகுபலி படத்தில் எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணோம். ஆனால் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார் ஹலோ, ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி ரஜினி சார் உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் நினச்சாக்கா நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மனசு வச்சாக்கா இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பட் சி ஃபைனலி வாட் எவர் ஸ்டார்ஸ், ஆப்வியஸ்லி யூ செட் வெரி வெரி பிக் நேம்ஸ், பட் ultimately we need a story that can carry the big names.
I sincerely believe, I really believe that okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யார் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதினா அது கரெக்ட் கிடையாது. தட்ஸ் வெரி ராங் இன் ஃபில்ம் மேக்கிங். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக எந்த ஆக்ட்ரஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். So the story should lead us. Of course, I respect all the names that you said. I have huge respect. I'm a huge fan of the names that you mentioned. But unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. ராஜமௌலி சார், சார் ஒரு சார் கொஸ்டின். இப்போ பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்கள் வந்து புனைவா எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து உருவாக்கி இருக்கீங்க? Moli is language, right? Yes. Moli yes. is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, Hello. for a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here, you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sita Ramaraju, I have my Komaram Bhim, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Hi sir. Hi. Here. Thank you, sir. Thank you, sir. Hello. சார், கொஸ்டின் டு மிஸ்டர் ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் சார். நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணியிருக்கீங்க ஆர்ஆரில். உங்களுக்குள்ள இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது? ஸ்க்ரீனில் உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? ரெண்டு பேருமே சொன்னால் நல்லாயிருக்கும் தனித்தனியாக. I'll take it. I think every time we work with Rajmouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point for us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaram Raju and Bhim and Sita. It's very easy when the director has done his homework and we are just getting into the set. ஜூனியர் என்டிஆர் சார். I've said it many times that Rajmouli is one of the very few directors. I mean, I call him Jackana. So Jackana is one of the very few directors who tickles the hunger of an actor. Over the years, you become very calculative. Everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when I was offered this role, so I was very confident that Rajmouli had a lot of confidence on me. And again, I was very scared because that
amount of confidence which he shows on his actors, he demands that from them also. But again, having said this, he is one of the very few directors who guides his actors also to achieve what he wants from them. So it's been an amazing ride. It's worked with him many times before in the past, but he was something new in RRR. So I'm sure that is carried in the trailer. Thank you, sir. Hi, My hi, best wishes. Thank you. Hi, here. Hi, Tarak. Hi, Charan. Haricharan from Hindustan Times. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point, did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys, even like, you know, casually? I mean, not in terms of his character is better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that schedule and into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more Or free a schedule or na romba hard work. Yeah. Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where Yanaki shooting in the pode, but he packed him up. Right. So I used to just look at him. And now when the mom's going, the kid will அப்படியே சின்ன பசங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு இல்ல, அந்த மாதிரி ஏய் விட்டு போயிரியா நீ இரு நான் வரேன். Where? Sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay, Look at that man, he's the man who decides. Right. A follow-up question to Rajamouli sir. So, but how did you imagine they would perfectly fit these characters? Like, did you take into consideration certain factors that, you know, they could probably, you know, convincingly portray, or, you know, certain strengths? I mean, how did you kind of judge, you know, they would fit these characters? Or did you even think of swapping at some point, and how did you decide on that? Casting them is more instinctive rather than having lot of calculations. You know, once we started writing those characters, you know, I mean, I never analyzed that. Now, because you're asking, now I am analyzing why I cast them, because the decision was very instinctive. Probably what was going in behind my mind was I need a kind of brotherhood between them, a kind of bromance, you know, between both of them, and a kind of camaraderie. And they should be a kind of image in the people, because they are portraying, you know, freedom fighters. So probably that was at the back of my mind, but just as the characters were shaping up, the decision was very, very instinctive. Rajamouli sir, yes, sir. I mean, over here. I mean, Bahubali was totally, I mean, we have heard legendary stories based on those things. You just came out with those characters. But here is a story of two legends we have heard about. So the fact meeting fiction, the facts marrying fiction, that's going to be a biggest task when you conceive the story. So how did you work on that? Because it has to make believe, and at the same time it should appeal to audience also. How did the story got conceived and how did you execute it? There are two completely different things that one is an inspiration, one is an eye opener. One fact is that the legends of Alluri and Komuram, very interesting coincidences. They were born roughly at the same time, around 2-3 years apart, in the start of the beginning of the 20th century. And they left their homes when they were in early 20s, just entering 20s. They left their respective homes. And no one knows what happened to them about 3-4 years of time. There is no record in the history. Then after 4 years, they came back to their respective homes, respective places, and started fighting against the oppression. Alluri against the British, Komuram against the Nizam rule, for the self-freedom, for the rights of the tribals. And then they fought in the same modus operandi, striking the police stations, taking the guns,
training the people, inspiring them to take up the armed struggle. And interestingly and sadly, they met their end in the same way in the hands of the British. Very interesting coincidences. We know the story, what happened when they left, before they left the home. We know the story, what happened after they came back. But no one knows what happened in this 2-3 years. That I felt is very, very interesting. What if they two have met? In history, they never met. What if they two have met? What if they became friends? What if they inspired each other to become what they are in their real life? That portion I took and completely fictionalized it. What you see in RRR is nothing to do with the history. It is completely fictionalized. And interestingly, what gave me confidence is a film of a completely different genre, Inglourious Bastards. Now, if you have watched the film, you will be watching the film and suddenly Hitler dies. In a completely different way, he shot dead, and he shot dead. I was completely blown away. This is not history. But I was so thrilled watching that. Now I thought, yes, when you are completely fictionalizing it, you can completely fictionalize it, but you have to explain to the people that it is fiction, not history. It's not a biopic. Now that we try to do with RRR. ஹாய் சார், இங்கே மேலே சார், பாகுபலியில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ராஜமாதாவா கேரக்டர் வேல்டு அளவுக்கு பேசப்பட்டது. ஸோ RRRல அந்த மாதிரி பேசப்படக்கூடிய கேரக்டர் எந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா? Every character in Bahubali, Ramya madam did a fantastic job as Shivagami. She got a lot of name, but likewise every character got. Kattappa sir got his own name. I'm saying Kattappa sir. Okay, Kattappa. Satyaraj sir got his own name. Obviously, Prabhas, Devasena, Sweetie, everyone got their own name. Likewise, the characters in RRR are much more clearly etched, much more clearly written. I think everyone will remember the characters of RRR for a very, very long time once they see the movie. Sir, a question to both Tarak and Ram Charan sir. Sir, who's Junior NTR sir. ரெண்டு கோலிவுட்ல இருந்து கோலிவுட்டுக்கு வரீங்க, நாங்க ஆதரவு தரோம். இப்போ லேட்டஸ்டா வந்து நிறைய எங்க கோலிவுட் ஹீரோக்களோட படங்கள் வந்துட்டு டப் பண்ணி வந்ததுக்கு இப்போ தனுஷ், விஜய் சார், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் நேரடி தெலுங்கு படத்துக்கு வராங்க. அவங்களுடைய போட்டியை நீங்க வந்து எப்படி சமாளிக்க போறீங்க, இல்ல அவங்க வரறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Sir, everyone is welcome to every industry is what I think. இது ஒரு போட்டியா இல்லாம ஒரு ஹெல்தியா, because talent, people are in search of talent. Wherever there's talent, people are ready to accept it. So the more talent as a country we are creating, the better it is for the upliftment of our country. Today, somewhere, I've observed this. I mean, thanks to this man and his film Bahubali, we're somewhere not calling ourselves regional films anymore. We've become one big Indian film industry. Vijay sir's Master has worked wonders in Telugu. Dhanush sir's movies have worked wonders in Telugu. The same way, somewhere we'll have to break these barriers and become one big industry. And it's happening. And trust me, you and me will see a day where we will all be casted in one big film. Someone was talking about, in fact, I think you were talking about, you sir, especially were talking about Rajmouli casting all the stars. Hopefully one day when he's doing his dream project Mahabharata, why can't we all be a part of it? That will be one big Indian film. ராஜமௌழி சார், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடி இருக்காங்க. அவங்க பேர்லாம் நார்த் இந்தியாவில் ஒரு டெல்லியிலையோ ஒரு பாம்பேலையோ பேரே இல்லை. நம்மளோட சரித்திரமே வந்து பதிவு செய்யப்படல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சரித்திரம் தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் படம் எடுத்த பிறகு தான் இப்படி ஆந்திராவில் 2 பேர் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சரித்திரத்தோட தப்பா, இது யார் செஞ்சது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரச்சனை வந்து ஒரு பெரிய லெக்சர் ஆயிடும். And it will turn political. No, it will go somewhere else. I don't want to get into that. After so many years, because of thanks to COVID and thanks to my prolonged film making, 4 வருஷங்க அப்புறம் இங்க வந்து உங்களை சந்திக்கிறேன். So let's try to talk about RRR. Then I will be very happy. Sir, ராஜமௌழி சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொதுவாகவே உங்கள் படங்கள்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிச்ச மாதிரி. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்.
ரொம்ப ரொம்ப ஷார்ட் சொன்னா எங்களை ப்ரொடியூசர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கோபமா பார்த்துட்டு இருப்பாங்க. we were in post production for almost 1.5 years. 1.5 years we were in the post production, and because during the first COVID time itself, we completed 70% of the film. So once we were given permission to get out of the houses, lockdown kaparam, we started the post production, and it took us so long. இன்னும் fine tune பண்ணிட்டே இருக்கேன். Super sir, thank you sir. Alia? Sir, Alia, this is question to Bharat. both the heroes sir. So The advantage was film industry was born in Chennai. So from there it migrated to Andhra Pradesh. All the technicians we still have been from Chennai for a very long part of our lives. For him, Chiranjeevi Garu, and I'm sure he was born here. But for me, I wasn't born here. I was born in Hyderabad. But my dad used to speak in Tamil. My uncles used to speak in Tamil because they had their roots here in Chennai. So it made it very easy. We needed a few corrections here and there, and Karki was there for us. Karki sir helped us, and we had a beautiful associate of Rajmouli sir called Vijay. So they've really helped us. And knowing the language also. The reason why I'm not actually talking in that language is I don't want to even go wrong in a small word here and there. I'm sure you people are very majestic to sit down here and forgive me for my mistakes, but I want to be very clear of what I'm saying. So that touch of Tamil which we knew, which is there in our genes, genetically we had it. It made it very easy. And it's very exciting. The only way to get into people's hearts is speaking their words, speaking their language. And he's given us this opportunity and was very particular about it. And because he was so particular, I think we had to experience his experience. Alia? No, one second, I think Charan has to answer. Charan has to add something? Okay. sir vanakkam, நான் தக்ஷணாமூர்த்தி ஆல் இந்தியா பிரஸ் மீட். He has to answer. I think the entire film was dubbed in Tamil by us. I had a great time. Romba enjoy panna. I feel Tamil language is like my second mother tongue because I was born here, Anna Nagar. I studied in T Nagar, Porur Somasundaram Street la na porandha. So I enjoyed it. I felt like I was going back home. Not too many people feel it, but when I come to Chennai, I feel like I'm coming back to meet my grandparents or, my mother, somebody. And I really enjoy, I truly enjoy every function I work here. I mean, I speak here, I say this. But after Telugu, I really enjoyed it. Thank you for giving us this experience, sir. Truly enjoyed, and I'm very sure Tappillame avangal paathukanga, and you will enjoy it. Alia? சார் வணக்கம். வணக்கம். Alia? பிரஸ் மீடியாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் நான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தமிழில் டைரெக்டாக இங்கே படம் எடுத்தீங்கன்னா ஆல் மீடியா நீங்கள் ஆல் லாங்குவேஜில் நீங்கள் மாற்றிங்க. நீங்கள் டைரெக்டாக தெலுங்குல ஹிந்தியில் எடுக்கிறீங்க, அப்புறம் இங்கே வர்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார்பாகவும் கேட்குறேன், இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறேன். ராஜமௌலி சார் சொல்லுங்கள். See, basically நான் ஃபர்ஸ்ட் பாகுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ் வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது டப் படம் தான் சொன்னீங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். But keeping the jokes apart, see, I think in Telugu. தமிழ் பற்றி எனக்கு தெரியும், பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் என்னை கைட் பண்ணுவாங்க. பட் என் திங்கிங் வந்து தெலுங்குல இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேற லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். And also I am making a story about, like I said, people who are born in Andhra. So the thought process will start from there. Suppose நாளை வந்து நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வீரர் பற்றி படம் எடுக்கிறேன்னு நினச்சிக்கேன். அப்போ வந்து டெஃபினெட்லி நான் தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அபவுட் த ஸ்டோரி, நாட் அபவுட் த மொழி, right? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்?
சூப்பரா இருக்காங்க. நம்ம ஆளே கம்மியா அவரோட. நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே. நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். தேங்க்யூ சார். அது பெஸ்ட். தேங்க்யூ. ராஜமௌலி சார், சார் உண்மையை சொல்லுங்க. இங்க சார் செட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க, யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, யார் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யாரு? 3 பேர்ல யாரு? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. 3 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராம் சரண். ஃபர்ஸ்ட் ரீடேக் நிறைய வாங்கினது. ரீடேக். அப்புறம் ஃபோன் மேலே யாருமே இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் போய் டவுட் நிறைய கேட்பது. ஃபோன் செட்ல ஃபோனே கிடையாது. ஃபோனே அலௌட் கிடையாது. செகண்ட் தேர்ட் சரி, ரொம்ப டார்ச்சர் பண்ணி சுத்தி இது இந்த சீன் என்ன, இந்த சீன் என்ன, திருப்பி விளக்கு. டார்ச்சர் தாரக். இல்ல சார், அந்த கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க 4 பேர்ல ரீடேக் அதிகமா கேட்டது யாரு? ராஜமௌலி சார் தான். முடிஞ்சு சார். கொஸ்டின் சரியா இல்ல சார். கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுங்க சார். டைரக்டர் அப்படிதானே சார் கேட்பாரு. ஆமா, நான் ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன்ல. ராஜமௌலி சார். ப்ரோ உட்காருங்க. நாங்க வந்து வாழ்த்துக்களோட சேர்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ பிரஸ். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.